வணக்கம் நண்பர்களே. சிட்ரா தமிழ் மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆயிரங்களில் வருமானம், கடனோ லட்சங்களில், கடனில்லாத வாழ்க்கை வாழ என்ன வழி, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் தவறான பாதையில் செல்கிறீர்கள் என்றால் எவ்வளவு சீக்கிரம் திரும்பி வருகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இழப்பு குறைவாக இருக்கும். நீங்கள் தவறான பாதையில் செல்கிறீர்கள் என்றால் எவ்வளவு சீக்கிரம் திரும்பி வருகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இழப்பு குறைவாக இருக்கும். அதாவது ஜப்பானியர்களிடையே ஒரு சொல்லாடல் இருக்கிறது. ஜப்பானில் என்ன சொல்லாடல் அப்படின்னா, அதாவது நீங்கள் தவறான ரயிலில் ஏறிவிடும் பட்சத்தில் அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி விடுவது மிகவும் நல்லது. நீங்கள் தவறான ரயிலில் ஏறிவிடும் பட்சத்தில் அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி விடுவது மிகவும் நல்லது. ஏனெனில் நீங்கள் இறங்குவதற்கு எவ்வளவு தாமதமாகிறதோ அதை பொறுத்து திரும்பிச் செல்வதற்கான செலவு அதிகமாக இருக்கும் என்பதே அந்த ஜப்பானுடைய சொல்லாடல். அதாவது நீங்கள் தவறான பாதையில் செல்கிறீர்கள் என்றால் எவ்வளவு சீக்கிரம் திரும்பி வருகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இழப்பு குறைவாக இருக்கும். தாமதத்திற்கு ஏற்ப நீங்கள் அதிக விலை கொடுக்க வேண்டி வரும். இது பயணத்துக்கான அறிவுரை மட்டுமல்ல, வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு இது மிகவும் பொருத்தமாக இருக்கும். முக்கியமாக பண விஷயத்தில் இதை எல்லோரும் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும். நம்மில் பலருக்கு ஒரு பழக்கம் உண்டு. பல விஷயத்தில் ஏதேனும் ஒரு தவறு செய்துவிட்டால் அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம். எங்கே நம்மை ஏமாளி முட்டாள் என்று நினைத்து விடுவார்களோ என்று நினைத்து கடைசி வரை தவறை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த தவற்றை சரி செய்யவும் முயற்சி செய்யாமல் இருந்து விடுவோம். இதனால் நாம் சந்திக்கும் இழப்பு என்பது மிக மிக அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு பிஸ்னஸில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ் பற்றி நம்மளுக்கு தெரியாத பிஸ்னஸாக இருக்குது, இருந்தாலும் நம்ம அதை தொடங்கிட்டோம் அப்படி நினச்சிட்டு அதில் கடன் வந்து விட்டால், அதாவது நம்மளுக்கு லாபம் கிடைக்கல, மாதம் நட்டம் வருது அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், இம்மீடியட்டாக அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த தெரிந்த தொழில் தெரியுமோ, நம்மளுக்கு தெரிந்த தொழில் எதுவோ அந்த தொழிலை பார்த்து அதில் லாபம் கம்மியாக கிடைச்சாலும் அந்த லாபத்தை படுத்து மனசை திருப்திப்படுத்திக்கிட்டால் நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும், நம்ம தொழிலும் முன்னேறும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிட்ரா தமிழ் மோட்டிவேஷன் யூடியூப் சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். இதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.